இயேசு கிறிஸ்து நற்கிரியை செய்தார். நாம் நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போஸ்தலர் 9:36-42. தொர்க்காள் இல்லை தபித்தாள் என்கிற ஒரு பெண்மணி குறித்து நம்ம பார்க்கிறோம். தபித்தா என்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் கேசோ, அதாவது புள்ளிமான் அர்த்தம். அந்த தபித்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவளுக்குரிய ஒரு கிரேஸ் என்னன்னா, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தாள். நற்கிரியைகள், தர்மங்கள் இவற்றை மிகுதியாக செய்தாள். நீங்கள் ரோமர் 2:7-10 பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையின் தேடலுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். 10 பாருங்கள். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்கள். நன்மை செய்வதில் யோபு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இளம் வயதிலே அவன் அனாதைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஆதரித்தான் என்று பார்க்கிறோம். இதுவும் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்தே நினைக்கிறார்கள். நன்மை செய்வதில்லை, நற்கிரியை பிரஸ்தாப்படுத்துவதில்லை. ஆனால் ஏசாயா 52:7 நற்கிரியை செய்து ரட்சிப்பை பிரஸ்தாப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சமாதானத்தை தெரிவிக்கிறார்கள். அவருடைய பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. தபித்தா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிக்கும் நற்கிரியை செய்கிறார். அப்போது 10:4 உன் தான தர்மங்களும் ஜெபங்களும் கேட்கப்பட்டது. அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசு கிறிஸ்து நற்கிரியை செய்தார். மார்க் 7 ஆம், நாம் நற்கிரியை செய்யும்போது நமக்கு ஒரு துன்பம் வரும்போது கர்த்தர் நம்மை கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார். நோ, நெவர் நெவர். என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. கைவிடவே மாட்டார். மகா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் கூட டக்குன்னு ஒரு தூதனை அனுப்பி நம்மை எழுப்புவார், உதவி அனுப்புவார், நம்மை பாதுகாப்பார். இவ்வளோ சந்தோஷம். மரித்த தபித்தாளை கர்த்தருடைய தாசன் பேதுரு எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான பேராக இருந்தார். அவர் இன்று உயிரோடு இருக்காரா இல்லைன்னு தெரியவில்லை. வயசானவர், நல்ல மனிதர், ஒரு குறிப்பிட்ட டயசிஸ்க்கு பேராக இருந்தார். நற்கிரியை செய்வதில் முனைந்து நிற்பார். அவருடைய உறவினர் ஒருத்தர் அரேபியாவில் வேலை செய்யும்போது 250 அடியிலிருந்து கீழே விழுந்து இறந்தவராக எடுக்கப்பட்டார். இறந்த 2 நாளாகிவிட்டது. டெலிகிராம் வந்தது. அவர் எனக்கு உவாச கூட்டங்களையும் கிராமத்தில் கூட்டங்களையும் ஒழுங்கு செய்தார். அந்த காலத்து பேராயெல்லாம் சுவிசேஷத்திற்காக முனைந்து நின்றார்கள். ஸோ அப்படி நான் இருக்கும்போது என்னுடைய ரிலேஷன், அந்த இளம் பெண் விதவையாய் மாறிவிட்டாள். குழந்தை பிறந்து 10 நாள் தான். அப்பொழுது நான் இயேசுவை நோக்கி அவளை ஆதரவுக்காய் செபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், 5ஆம் நாளில் அவனை எழுப்புவேன். அவர்கள் இருவரும் செய்த காரியத்தினால பேராயரும் அவரை சார்ந்த ஒரு ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டரும் செய்த நற்கிரி நிமித்தம் அந்த ஹெட்மாஸ்டர் ஏழைகளாம் ஃப்ரீயாக படிக்க வைப்பார். தன்னுடைய சம்பளத்திலே காசு போடுவார். அவளுக்கு சாப்பாடு கொடுப்பார். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவருடைய நற்கிரி நிமித்தம் இந்த வாலிபனை நான் எழுப்புறேன்னு சொன்னார். எழுப்பினார். 5ஆம் நாள் செத்த சடலம் அசைந்தது. முறிந்த முதுகெலும்பு நேரானது. 3ஆம் குழந்தைக்கு தகப்பனானார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் அவர் கண்டிப்பாய் அப்படி செய்வார். அன்பின் கர்த்தாவே, தொற்காலை போல நாங்களும் வெறுமனை பிரசங்கம் மட்டும் செய்யாமல் எவராக இருந்தாலும் ஜாதி என தகுதி மதம் வித்தியாசமின்றி நற்கிரியைகளில் பெருகும்படிக்கு செய்யும். மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அப்புறப்படுத்தும். மற்றவர்களை அழிக்கிற திட்டங்கள்
செய்வனைகள், விச் கிராஃப்ட், ஏவல், பொறாமை நாய்களெல்லாம் அப்புறப்படுத்தும். உம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொற்காலை போல அநேகர் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர் எல்லாருக்கும் எழும்பும்படிக்க செய். ஆசீர்வதி, பலப்படுத்தும். எங்கள் ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர் தொடையும் அவருடைய நிரந்தரமாய் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.